இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 4 டம்ளர் ஒரு 20 பேர் அப்படி கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து நான் இப்போ இட்லிக்கு ஊற வச்சுருக்கிறேன். அதாவது 4 டம்ளர்னால் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ இட்லி அரிசி, 1 கிலோ ரேஷன் புழுங்கல் அரிசி போட்டு தான் நம்ம இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து 1 கிலோ வந்து இட்லி அரிசியும் 1 கிலோ வந்து ரேஷன் அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த ஆழாக்கில் வந்து 4 ஆழாக்கு இட்லி அரிசி, மூணு பாருங்கள். தலை வட்டி வந்து நான் 4 ஆழாக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே டப்பாவில் வந்து 4 ஆழாக்கு வந்து ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். கறிக்கு சமமாக 4க்கு 4 வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி. இந்த மாதிரி வந்து தலை வெட்டி சேர்த்துக்குங்க. 8 ஆழாக்கு அரிசிக்கு 2 ஆழாக்கு வந்து நான் உளுந்து எடுத்துக்கிட்டேன். அரிசி அளந்த அதே ஆழாக்கில் 1 ஆழாக்கு வந்து அவல். கெட்டி அவலா பேப்பர் அவலா? இது கொஞ்சம் கெட்டி தான், ரொம்ப பேப்பர் அவல் கிடையாது. நம்ம வீட்டில் இருந்தது இதுதான். 1 ஆழாக்கு அவல். அவல். இப்போ 3/4 ஆழாக்கு வந்து ஜவ்வரிசி. இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது எடுத்துருங்க. 8 ஜவ்வரிசி. ஆமாம், நான் வந்து டம்ளர் கணக்கிலே சொல்கிறேன் பாருங்கள். 8 டம்ளர் வந்து அரிசி, 4 டம்ளர் ரேஷன் அரிசி, 4 டம்ளர் வந்து இட்லி அரிசி, 2 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டம்ளர் வந்து அவல், 3/4 டம்ளர் வந்து ஜவ்வரிசி. இதுதான் இப்போ நம்ம வந்து இட்லிக்கு வந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரம் நம்ம அரிசி வந்து காலையிலே ஊற வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து மாவு அரைக்கணும். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நான் ரேஷன் அரிசியும் இட்லி அரிசி தான் போட்டேன். ரெண்டுமே ஒரே கலரில் இருக்குது பாருங்கள். ரேஷன் அரிசி ஃபஸ்ட்டு அரைக்கும் போது வந்து நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் லெமன் போட்டு நான் நல்லா ஒரு 4-5 முறை கழுவிட்டேன். நல்லா வெள்ளையாக இருக்கு பாருங்கள். அரிசி நல்லா ஊறிடுச்சு, உளுந்தும் ஊறிடுச்சு நல்லா, ஜவ்வரிசி, அவல். இப்போ நம்ம வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லிக்கு வந்து கொஞ்சம் குறப்பாக வந்து நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து கிரைண்டரில் தான் அரைச்சேன். 2 கிலோ அரிசின்றதுனால நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கல் உப்பு சேர்த்து மாவு வந்து கரைச்சி வச்சிடலாம். நம்ம என்ன தான் மாவு எப்படி அரைச்சாலும் கையில் வந்து நல்லா கரைக்கணும் மாவு. அப்போ தான் வந்து உளுந்து அரிசிலாம் வந்து எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். இட்லி வந்து நல்லா சூப்பராக எப்படி வரும், பந்து மாதிரி வரும். பந்து மாதிரி வரும். பஞ்சு மாதிரி இல்லை, பந்து மாதிரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் 2 கிலோ மாவு அரைச்சிருக்கேன் தானே. ஆமாம், அதிகமாக வந்து கிரைண்டரில் அரைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கம்மியாக போகிறதுனால மிக்சிலே அரைச்சிக்கிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த சிறுதானிய இட்லி தோசை இந்த மாதிரிலாம் செய்யறதுனால மாவு வந்து கிரைண்டரில் அரைக்கவே இல்லை, அதிகமாக போட்டு. அதனால் வந்து அரைக்கவே இல்லை. இப்போ தான் வந்து அதிகமாக அரைச்சிருக்கிறேன். மாவு நல்லா கரைச்சிட்டேன். இப்போ ஒரு பூடி போட்டு மூடிட்டு காலையில் பார்க்கலாம். பாருங்கள், எப்போவுமே வந்து நான் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் வந்து உளுந்து அதிகமாக சேர்த்துக்குவேன். ஒரு கை அளவு வந்து அதிகமாக சேர்ப்பேன். அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுடுவேன். வடை போண்டா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கோ இட்லிக்கு போடும் போதெல்லாம். ஏன்னா கிரைண்டரில் அரைக்கும் போது மாவு வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். இல்லை போண்டாவோ வடையோ சூப்பராக எழும்பி வரும். அதனால் வந்து நானே எப்போயுமே கொஞ்சம் எடுத்து வச்சுடுவேன். இப்போ இதை தான் வந்து போண்டா செய்ய போகிறேன். இல்லை, பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இது சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு மாவு கொஞ்சம் கண்டி இலக்கமாக இருந்ததுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அதை கூட செஞ்சுக்கலாம். கலந்து பார்த்துட்டு அப்புறமா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு கொஞ்சம் வந்து இலக்கமாக இருக்குது. நான் அதனால் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதிகமாக இல்லை, 2 டீஸ்பூன் தான். இப்போ நல்லா கலந்துட்டு போண்டா செஞ்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து போண்டா வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். போண்டா போட்டால் வடை மாதிரி வருது. வடை நல்லாயிருக்கும் உளுந்து போண்டா சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உளுந்து போண்டாவோட அப்புக்கு நம்ம மைதா மாவு போண்டா தான். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து போண்டா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்கள் போண்டா வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உளுந்து போண்டாலாம். கூட ஒரு தேங்காய் சட்னி இது வச்சுக்கோ. ஆமாம், போண்டாக்கெல்லாம் தேங்காய் சட்னி தான், உளுந்து போண்டாக்கு வடைக்கெல்லாம் அதுதான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி. ஆமாம், இதே மாதிரி இருக்கிற மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா மாவும் வந்து நம்ம உளுந்து போண்டா செஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள் சூப்பராக நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாவுலேயே கொஞ்சம் இவ்வளோ தான் எடுத்ததான் இல்லை. கொஞ்சமாக எடுத்து அதிலே வெங்காயம் எல்லாம் போட்டு போகிறதுக்குள்ள கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தோம், அதெல்லாம் சேர்க்கறதுக்குள்ள எவ்வளோ போண்டா ஆயிடுச்சு பாருங்கள். உட்காந்து சாப்பிடலாம். மேலே வந்து நல்லா முறுமுறுன்னு, உள்ளே வந்து நல்லா பூ மாதிரி இருப்பார். இப்போ பச்சை மிளகா கடிச்சிட்டா நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி எது இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். ஆனால் தேங்காய் சட்னிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த உளுந்து போண்டாக்கு இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து சட்னி எதுவுமே இல்லை, நான் தக்காளி தொக்கு தான் செஞ்சுருக்கிறேன் சாப்பாட்டுக்கு. அதையே தொட்டு சாப்பிட்டு வரவர். நான் வந்து சும்மாவே சாப்பிட்ருவேன். நான் நாளைக்கு காலையில் வந்து நம்ம இட்லி மாவு வந்து இட்லி செஞ்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் மாவு வந்து நம்ம பாதி அளவுக்கு தான் கரைச்சி வச்சேன். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி மாவு வந்து நல்லா புளிச்சு வரணும், அப்போ தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இட்லிக்கு கொஞ்சமாக எடுத்து இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போ செய்யறதுக்கு மட்டும் நான் மாவு எடுத்துக்கிட்டேன். நம்ம நைட்டே வந்து உப்புலாம் போட்டு கலந்ததுனால உப்பு நான் சேர்க்கலை. பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவு இப்படி ஊற்றும் போது நிற்காமல் இப்படி போகணும், அப்போ தான் இட்லி வந்து நல்லா நல்லா மெத்து மெத்துன்னு பூ மாதிரி இருக்கும். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நான் தட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணியும் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து இட்லி வேகட்டும். நம்ம இட்லி குண்டா டைட் ஆகிடுச்சு பழைய சாஸ்க்குலாம். இட்லி வந்துச்சா பார்க்கலாமா. இட்லி ஊற்றி வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இட்லி வந்துச்சா பார்க்கலாம். பாருங்கள் இட்லி வந்து ஒட்டலை. தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொடும் போது இட்லி வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பரான எப்படி இருக்கு பாருங்கள் அழுத்துனாவே. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நான் போட்டுக்கிற அளவு மாதிரியே நீங்களும் வந்து இட்லி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எப்படி பூ மாதிரி அழுத்துனா அப்படியே பஞ்சு மாதிரி போகுது பாருங்கள். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம 4 இட்லி சாப்பிட்றோங்க கூட 5 இட்லி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ஒரு வெத்துன்னு பூ போல் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இட்லிக்கு அரைச்ச மாவுலேயே உளுந்து போண்டாவும் செஞ்சுருப்போம், அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.